காற்றை பாருங்கள், சாதாரண காற்று, இந்த காற்றை எப்படி காற்றுல இருக்கிற நல்ல பொருளை உள்ளே போய் கலக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கிட்னியில் கல் வந்தால் எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, கிட்னியில் கல் வந்துருச்சுன்னா கல்லை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை தருவாங்க, இல்லை ஆப்ரேஷன், இல்லை யோகா, அக்குபஞ்சர் என்னமோ பண்ணிருக்காங்க. கேட்டால் நீங்கள் ஒரு 30 தடவை அக்குபஞ்சர் வரணுங்க, கல்லை கரைச்சிருவேன். சரி, யோகாவுக்கு போனால் 6 மாதம் யோகா பண்ணுங்க, குணமாயிரும். சரி, மாத்திரை 1 வருஷம் மாத்திரை சாப்பிடணும். ஆப்ரேஷன் உடனே ஆப்ரேஷன், ஆனால் 50,000 செலவாகும். ஆனால் இவங்க கிட்டலாம் போய் கிட்னியில் ஏன் கல் வந்துன்னு கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிட்னியில் எப்படி கல் வந்ததுன்னு தெரியாமல் அந்த அந்த கல்லை மட்டும் கரைக்கிறதுக்கு தான் இல்லை யோசிக்கிறாங்களே தவிர ஏன் கல் வருதுன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, நான் எப்படி கல் வருதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு கிட்னியில் எப்படி கல் வருதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் கல்லை கரைச்சிடலாம். ₹1 செலவு இல்லைங்க, கல்லை கரைக்க முடியும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், கேரண்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக கல்லை கரைக்க முடியும். இந்த மாதிரி கல்லை கலைச்சா வாழ்க்கையில் கல் வரவே வராது. சரி, முதல்ல எப்படி கிட்னியில் கல் வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூமில் 20க்கு 10 ரூமில் ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவை சாத்திட்டு படுத்திருப்பாங்க. நம்ம நுரையில் என்ன வேலை செய்யுதுங்க, காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து ரத்தத்தில் கலக்குது. கிட்னி என்ன வேலை பண்ணுது, தண்ணியில் இருக்கிற சத்து பொருளை ரத்தத்தில் கலக்குதுன்னு பார்த்து இல்லைங்களா. 10க்கு 10 ரூமில் யாரெல்லாம் ஜன்னல் கதவை சாத்தி வச்சு கொசுக்கு பயந்து படுக்கிறீங்களோ அந்த 10க்கு 10 ரூமில் இருக்கிற மொத்த காற்றும் 10 நிமிஷத்தில் ஒரு ஆளுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற காற்றுல ஆக்சிஜன் 0 ஆயிரும். 10க்கு 10 ரூமில் ஒரு ஆள் படுத்தவே 10 நிமிஷம் தான் ஆக்சிஜன் இருக்குன்னா 10க்கு 10 ரூமில் 5 பேர் படுத்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆக்சிஜன் தீர்ந்து போயிடும். அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் இந்த பழைய காற்றே உள்ளே போகும், திரும்பி வரும். நுரையீரல்னால ரத்தத்தில் ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாது. எப்போ நுரையீரல்னால ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாத நிலைமை வருதோ நுரையீரல் என்ன பண்ணும், என்னது இந்த காற்றுல ஆக்சிஜன் இல்லையே, தீர்ந்து போச்சே. நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம், காற்றுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் காற்றுக்கு ஃபேன் வச்சுக்கிறேன்னு சொல்லுவீங்க. எங்கள் ஃபேன் வந்து காற்று தானே கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்குமா? இருக்கிற காற்றை சுற்றி கொடுக்கும். அங்கே இருக்கிறது என்ன, கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அதை சுற்றி கொடுக்கணும் என்ன பிரயோஜனம்? நைட்டு 10 மணி நேரமாக நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் கார்பன் டை ஆக்சைடவே உள்ளே சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் உயிரோடு இருக்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் எப்படி உயிரோடு தான் கேட்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நுரையீரல்னால ஆக்சிஜன் கிடைக்கலையோ நுரையீரல் என்ன பண்ணும், ஐயோ ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் இல்லையே, இந்த செல்கள்லாம் செத்து போயிருமேன்னு சொல்லி பயந்து எப்போ நுரையீரல்னால ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியலையோ இந்த நுரையீரல் உங்கள் கிட்னி கிட்டே ஹெல்ப் கேட்கும். கிட்னி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, காற்றுல ஆக்சிஜனே இல்லை, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொன்னோன்னே உங்கள் சிறுநீரகம் ஆக்சிஜன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். உலக மருத்துவத்தில் கிட்னி ஆக்சிஜன் சப்ளை பண்ணுங்கிறத நீங்கள் எந்த புக்கிலையும் எந்த மருத்துவத்திலையும் பார்க்க முடியாது. எல்லாரும் கேட்குறாங்க, கிட்னி ஆக்சிஜன் சப்ளை பண்ணுமா, என்ன வளர்றேன்னு கேட்குறாங்க. நான் திருப்பி கேட்குறேன், கிட்னி தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் பிரிக்குங்கிற எழுதி வச்சிருக்கிறாங்க. தண்ணின்னு என்னங்க, H2O. அப்போ தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் பிரிக்குங்கிற வார்த்தை உண்மையாக இருந்தால் ஏன் ஆக்சிஜன் சப்ளை பண்ணாது? தண்ணிங்கிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தது தான். அப்போ பாருங்க, எப்போ நுரையீரல் ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியலையோ அவங்க கிட்னி நுரையீரலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்து அந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே அனுப்பிச்சிட்டு ஹைட்ரஜனை மூச்சுக்காற்று வழியாவோ யூரின் வழியாவோ அனுப்பிச்சிட்டு இருக்குது. அப்போது கிட்னினால் ஆக்சிஜன் சப்ளை பண்ணி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அப்போ கிட்னி என்ன பண்ணும், நுரையீரலுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையான ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருளை பிரித்து வெளியேற்றுறதும் தண்ணியில் இருக்கிற நல்ல பொருளத்துக்கு உள்ளே போடுற வேலையை நிறுத்தி வச்சிரும். ஏன்னா அதோட முக்கியமான வேலை செல்களுக்கு ஆக்சிஜன் வேணும். இப்படி கிட்னி சிறுநீரகம் நுரையீரலுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய வேலை என்ன, ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருள் பிரிக்கிறது. இப்படி ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருள் என்ன, செல்லுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த கழிவு பொருட்கள் என்னது, இந்த யூரியா, இந்த உள்ளே போய் வெளியே வந்த பொருள் எல்லாம் இங்கே வந்து தேங்கி நின்றோம். இந்த கிட்னி என்ன பண்ணும், சரி இதெல்லாம் நம்ம அப்புறமா பிரிச்சுக்கலாம், அதோட முக்கியமான வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ரத்தத்தில் இருக்கிற தேங்கி வரத பொருள்கள் கிட்னியில் தங்கி 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 கால்சியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கால்சியம் கல்லுன்னு மாறிடும். அயன்லாம் ஒன்று சேர்ந்து அயன் கல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னியில் கல்லுன்னா ரோட்டில் இருக்கிற கல்லெல்லாம் வரதில்லை, அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அயன் சோடியம் மெக்னீஷியம் ஒரு பேர் இருக்கும். ரத்தத்துலேருந்து வெளியே தூக்கி வீச வேண்டிய பொருளை வீச டைம் இல்லாமல் வச்சுருந்ததுன்னா அது கல்லாக மாறும். இப்போ சொல்லுங்கள், கிட்னியில் கல் வர காரணம் நுரையீரலா கிட்னியா? இது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயா? அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட நோய். இது ஒரு காரணம், இது ஒரு காரணங்க, இதனால தான் வரும்னு சொல்ல, இது ஒரு காரணம். அதே 10க்கு 10 ரூமில் கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு ஆல் அவுட்டு குட் நைட்டு கொசுவத்தியெல்லாம் பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஒழுங்காக அதை பயன்படுத்தாமல் அடைச்சி வச்சாவே இந்த காற்றே உள்ளே போய் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஆல் அவுட் குட் நைட்னா
இந்த ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தியில் இருக்கிற எல்லா புகையும் உடம்புக்குள்ள போய் அது போய் ரத்தத்தை கலந்து உங்க கிட்னியில கல், ஆல் அவுட் கல், குட் நைட் கல், கொசுவத்தி கல்லுன்னு வரும். ஏங்க 10 மணி நேரமா உங்க வீட்டுக்குள்ள விஷத்தை காத்து ஃபுல்லா விஷத்தை போட்டு வச்சுட்டு அப்புறம் கிட்னி கல் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆஸ்பத்திரியில் படுக்கிறோம். ஒரு காமெடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்னி கல்லுக்கு ஆப்ரேஷன் போயிருந்தார். அவர் ஆப்ரேஷன் பண்ணுற பில்லில் அவர் 10 நாள் படுத்ததில் 10 நாளைக்கு ஆல் அவுட்டுக்கு பில்லு போட்டிருக்காங்க. ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தி பயன்படுத்தினா தான் கிட்னி கல் வரும் கூட தெரியாமல் அந்த கிட்னி கல்லை இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில் ஆல் அவுட் சொருகி வச்சிருக்காங்க. எல்லா ஆஸ்பத்திரியிலும் பாருங்க ஜன்னல் கதவை சாத்தி வச்சு ஆல் அவுட் கொடுத்திருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உடம்பை பற்றி யாருக்கும் தெரியறதில்ல, மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் தெரியுது. புரிஞ்சுக்குங்க, ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தி பயன்படுத்தினா கிட்னியில் கல் வரும். ஜன்னல் கதவை சாத்தி வச்சு படுத்தாவே கல் வரும். இதில் ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தி பயன்படுத்தினா கல் மட்டும் வராது, மிகப்பெரிய நோய் வரும். ஏன்னா 10 மணி நேரம் உணவுங்கிற சாப்பாட்டை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. இது கூட தெரியல, நமக்கு தெரியாம என்ன பண்றோம்? கேட்டா ஃபேன் போட்டுக்கிறோம். ஃபேன் போட்டா காத்து வருது இல்லைன்னு. காத்து நமக்கு தேவையில்லை, ஆக்சிஜன் தான் தேவை. இது 2வது காரணம். 3வது காரணம், இப்போ என்ன மாதிரி யாரெல்லாம் ஓவரா பேசுறாங்களோ கிட்னியில் கல் வரும். இப்போ நான் பாருங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசும்போது என்ன ஆகுது? காத்து வெளியே வருது, காத்து உள்ள போறதில்ல. ஒன்றும் மூச்சு காத்து உள்ள இருக்க முடியும், இல்லை பேச முடியும். நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களாம் பேசல, உட்காந்து கேட்டிருக்கீங்க. நீங்களாம் தண்ணி கொஞ்சமாக குடிச்சிங்க, நான் மட்டும் ஏன் அடிக்கடி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறேன்னா, என் கிட்னி இப்போ எனக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு இருக்கு தண்ணி மூலமா. உங்களுக்கெல்லாம் மூக்கு வழியாக காற்று உள்ள போது வெளியே வருது, உங்கள் நுரையீரல் அழகா ஆக்சிஜன் சப்ளை பண்ணிருக்கு. நான் தொடர்ந்து கத்தி பேசிட்டு இருக்கிறனால என்னோட நுரையீரல் ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாதுனால கிட்னி வேலை செய்யுது. ஸோ எனக்கு தாகம் எடுக்குது, அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு தோணுது, நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து யாரெல்லாம் பேசுறாங்களோ, சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், ப்ரொஃபஸரு, டீச்சரு, எல்லாத்துக்கும் கிட்னியில் கல் வரும். கிட்னியில் கல் வந்தவங்க அத்தனை பேரும் பாருங்க மெயினாக டீச்சர் இருப்பாங்க. அதிகமாக டீச்சர் கல் வந்துடும். இந்த குழந்தைகிட்ட கத்துன்னு கத்தி தண்ணி குடிக்காம கல் வந்துடும். அதிகமாக பேசினா கிட்னியில் கல் வரும். ஏன்னா நுரையீரலுக்கு அதிக வேலை கொடுக்கும் பொழுது நுரையீரல் செய்ய வேண்டிய வேலையை கிட்னி பண்ணும். இது 3வது காரணம். 4வது காரணம், உப்பு யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ கிட்னியில் கல் வரும். ஏன்னா உப்பு ஓவராக சாப்பிடும்போது என்ன ஆகும்? கிட்னி ஓவராக வேலை செஞ்சு கெட்டு போயிடும். அப்போது கிட்னி கல் வரும். உப்பு கம்மியாக சாப்பிட்டா கல் வரும். யாரெல்லாம் சாப்பாடை சாப்பிடும் பொழுது உப்பு கம்மியாக இருக்குதோ தயவு செய்து உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உப்பு வீட்டில் சமைச்சு வச்சுருவாங்க, அவங்களுக்கு உப்பு கம்மியாக போதும், உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதையே சாப்பிட்டுக்குவீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நான் காலைல சாப்பிடும்பொழுது எனக்கு உப்பு இங்கே பத்தலை, நான் உப்பு 2 தடவை வாங்கி போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா என்னோட கிட்னி கேட்குது. இப்போ நான் அது உப்பு சாப்பிடாம இருக்கிறத சாப்பிட்டுருந்தேன்னா எனக்கு கல் வந்திருக்கும். உப்பு கம்மியாக சாப்பிட்டா கிட்னிக்கு எனர்ஜி இல்லாமல் அந்த கழிவு பொருளை தூக்கி வீசாமல் கல் வரும். உப்பு அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக விளைஞ்சு கல் வரும். அப்போ உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை. அடுத்தது, தண்ணி அதிகமாக குடிச்சா கல் வரும், தண்ணி கம்மியாக குடிச்சா கல் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க? கிட்னி கல் வந்துருச்சுங்களா, நிறைய தண்ணி குடிங்க அப்படிம்பாங்க. நிறைய தண்ணி குடிங்க, இன்னொரு கல் பெரிய கல்லாக வரும். ஏன்னா தண்ணி கம்மியாக குடிச்சா கல் வரும். எப்படி? தண்ணி கொஞ்சமாக குடிக்கிறேன், கிட்னி என்ன பண்ணுது? தண்ணியே இல்லைன்னு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கல. அப்போ என்ன ஆகும்? இந்த கழிவு பொருளை தூக்கி வெளியே வீசுறதுக்கு தண்ணி இல்லாதனால கல் வந்துடும். அதிகமாக குடிச்சாலும் கல் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, ஒரு தடவை கல் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல் வரக்கூடாது நிறைய குடிச்சிட்டே இருப்பீங்க. கிட்னி என்ன பண்ணும்? வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வயிற்றில் தண்ணி ஊற்றின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை மூத்திரமாக மாத்திரக்கே இது கிட்னி செலவு பண்ணிருந்துச்சுன்னா இங்கே எப்படி கழிவு நீக்கும்? புரிஞ்சுக்குங்க, அளவு அதிகமாக தண்ணி குடித்தாலும் கல் வரும், கம்மியாக குடித்தாலும் கல் வரும். அளவாக குடித்தா வராது. அது எப்போ கேட்குதோ கொடுத்து பாருங்க, கல் கரையும். அப்போ இதாங்க கிட்னியில் கல் வர காரணம் என்னன்னா, 1 கதவு ஜன்னலை சாத்தி வச்சு படுக்கிறது, 2 ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தி பயன்படுத்துறது, 3 அதிகமாக பேசுறது, 4 அதிகமாக தண்ணி குடிக்கிறது, 5 கம்மியாக தண்ணி குடிக்கிறது, 6 அதிகமாக உப்பு சாப்பிட்றது, 7 கம்மியாக உப்பு சாப்பிட்றது, 8 பயம், மனசில் பயம் வந்தால் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இந்த மாதிரி சிறுநீரக செய்ய வேண்டிய வேலையை வேற ஒரு உறுப்பு செய்ய வேண்டிய வேலையை சிறுநீரக செய்யும் பொழுதும் மற்ற பிரச்சனையினாலையும் கல் வருது. இப்போ இந்த கல் ஏன் வருதுன்னு தெரியாமல் ஒரு மருத்துவத்தை நீங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லை எப்படி வெளியெடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்? கல் இயற்கையாக உள்ள வந்துச்சுல்ல, இந்த கல்லை எப்படி கரைக்கிறதுன்னு யோசிச்சா பாருங்க, ரொம்ப சுலபம். யாராருக்கெல்லாம் கிட்னியில் கல் இருக்கோ போய் ஸ்கேன் பண்ணுங்க. எத்தனை mm இருக்குது? 12 mm இருக்குது. ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல ஜன்னல் கதவை திறந்து வச்சு படுங்க. சரி, கொசு கடிச்சா என்ன பண்ணுறது? கொசுவில் வாங்கிக்கோங்க. கொசுவில் வாங்கி படுத்து பாருங்க, கொசு உள்ளே வரும், உடம்புல கடிக்காது. ஃபேன் போட வேண்டிய வேலை இல்லை. கொசு வரும் போகும், அது வந்துட்டு போகுது. நமக்கு காற்று இயற்கையாக உள்ளே வரும். புரிஞ்சுக்குங்க, 24 மணி நேரமும் இயற்கையான காற்று உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான்
நம்ம காற்று மூலமா கிடைக்கிற சத்து பொருட்கள் நம்ம உடம்புல கலக்கும். இது கலக்கிறது இல்லை. காத்துல பெரிய தப்பு ஒன்று பண்றீங்க. காற்றை பத்தி கவலைப்படுறதில்ல, அதான் தப்பு. சுத்தமான காத்து உள்ள வரணும், வெளியே போகணும் அப்படிங்கிற, அது ஆபீஸ், கக்கூசு, பாத்ரூமு, எங்க வீடு கீடு, எங்க சமையல் ரூம், எதா இருந்தாலும் தயவு செய்து பாருங்க காத்து போறதுக்கு வழி இருக்கா இல்லையா. ஆனா இப்ப என்ன பண்றோம், கரெக்டா நமக்கு எவ்வளவு இடம் இருக்கோ கரெக்டா வீடை கட்டிடுவோம். ஜன்னலே இருக்காது, ஃபுல்லா அடைச்சி வச்சுக்கிறோம். எந்த லாட்ஜில் எங்க போனாலும் நான் தேடுறேன், ஒவ்வொரு ஊர்ல போய் லாட்ஜ் தேடுறேன், ஒரு ஜன்னல் இருக்கிற லாட்ஜ் கிடைக்க மாட்டேங்குது. எங்க போனாலும் அடைச்சி வச்சிருக்காங்க, திறந்தாங்க ஒண்ணு இருக்கிறதுல, பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குது. அப்ப காத்தை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை. இந்த காத்து தான் உணவு. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் ஆக்சிஜன் 24 ஹவர்ஸ் போகணும். இதுவே போகலன்னா எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? இதை பத்தி யாரும் கவலைப்படுறதில்லை. 24 மணி நேரமும் காத்தோட்டம் இருக்கணுங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா, உப்பு அளவா சாப்பிட்டு தண்ணி ஒழுங்கா குடிச்சு அதிகமாக பேசும்போது தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 30 நாள் டைம், 12 mm கல் இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஒரு மருந்து சாப்பிட வேண்டாம். 30 நாளுக்கு அப்புறம் வேற ஆஸ்பத்திரியில் போய் அதே கிட்னிக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி பாருங்க, 12 mm இருந்தது இப்போ 8 mm மாறிடும், இல்லை 6 mm மாறும். அப்போ என்ன அர்த்தம்? எப்போ நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுத்துருக்கீங்க, நுரையீரல் என்ன பண்ணும்? கிட்னி, நீ ஒன்று எனக்கு உதவி செய்ய வேண்டாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷம் உதவி செஞ்சா போதும்னு சொல்லி கிட்னி என்ன பண்ணும்? இதை புரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? கிட்னி தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அங்கே பார்த்தா கல் இருக்கும். இந்த கல்லை கரைக்கிறத தவிர கிட்னிக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. அதுக்கு தெரியும் எதை ஊற்றி எப்படி கரைக்கிறதுன்னு. நீங்கள் அதுக்கு வேலையை செய்ய விட்டா போதும், அது கரைஞ்சிரும். இந்த மாதிரி கல்லை கரைச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கல் வராது. ஆனால் யாராவது ஒருத்தர் கேரண்டியாக சொல்லுங்க, கிட்னியில் கல் இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணவங்க மறுபடியும் கல் வராதுன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ மறுபடியும் கல் வந்துட்டு தான் இருக்குது. கேட்டு பாருங்க. ஏன் வருதுன்னா இதை பற்றி யாரும் எஜுகேட் பண்ணுறதில்ல. அங்கே 30,000 40,000 கடிச்சிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. உடனே புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக 6 மாதத்துல நீ கண்டிப்பாக என்கிட்ட வருவேன், அடுத்த கல்லுக்காக வருவேன், வந்தே தீர்வேன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னா 6 மாதத்துல மறுபடியும் அதே தப்பு தான் பண்ண போறீங்க, அதே கல் தான் வரப்போகுது. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேற குடிச்சிருவீங்க கல் வந்துருச்சுன்னு பயத்தில். அப்போ இன்னும் கல் பெருசு தான் வரும். பாருங்க, இந்த டெக்னிக்கில் கல்லை கரைச்சா வாழ்க்கையில் கல் வரவே வராது, ஆரோக்கியமாகவும் இருப்போம். அப்போ காத்துல என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, பெரிய தப்பு ஒண்ணுமே இல்லைங்க. ஆல் அவுட்டு, குட் நைட்டு, கொசு பத்தி பயன்படுத்தக்கூடாது. 24 மணி நேரமும் காத்தோட்டமான இருக்க இடத்துல இருக்கணும். நீங்க காத்தோட்டத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்பட வேண்டாம். எல்லா ஜன்னலையும் சாத்திருங்க, எல்லா கதவையும் சாத்திருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ஓரத்துல சின்னதா ஒரு கட்டம் போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருங்க. அந்த ஓரத்துல சின்னதா ஒரு ஓட்டை போட்டுருங்க. இதை ஃபேன் ஓட விட்டீங்கன்னா இந்த ஃபேன்னால எவ்வளவு காத்து வெளியே போதோ அத்தனை காத்து அங்கிருந்து வந்தானாகணும். அப்போ அத்தனை அவ்வளோ பெரிய ரூமும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமா நீங்க ஏர் சர்க்குலேஷன் பண்ணலாம். நீங்க இங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்ட விட்டுட்டு இந்த ஜன்னலை திறந்து வச்சு என்ன ஆகும்? இதுல போற காத்து இங்கிருந்து வெளியே போகும். அப்போ இதுக்குள்ள சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும், இங்கெல்லாம் சர்க்குலேஷன் இருக்காது. புரிஞ்சுக்கங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் எப்போ வைக்கிறீங்களோ மற்ற எல்லா ஜன்னலையும் சாத்திடணும். ஒரு பக்கம் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சா கடைசியா எண்டில் ஒரு ஓட்டை வச்சிருங்க, எல்லா ஜன்னலையும் சாத்தி வச்சிருங்க. நைட்டு தூங்கி பாருங்க, ஒரு முழு வீட்டுக்கு 15-30 ரூம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஒரே ஒரு ஓட்டையும் இருந்தா டோட்டல் ரூம் ஏர் சர்க்குலேஷன் பண்ணலாம். வெளியே பார்க்கறதுக்கு யாருக்கு தெரியாது, ஆனால் ஏர் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எத்தனை ரூம் இருந்தாலும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பைப் எடுத்துக்கங்க, அப்படின்னு காதை ஊதுங்க. என்ன ஆகும்? இங்க ஊதுற காத்து 10வது கிலோமீட்டருக்கு காத்து வெளியே போகும் இல்லைங்களா? இதுதான் யாருடைய தத்துவம். எந்த இடத்துல ஒரு காற்றை வெளியே அனுப்புறீங்களோ அதுக்கு ஈக்குவலான காத்து உள்ள வந்தே ஆகணும். அது எங்க ஓட்டை இருக்கு அங்கிருந்து வரும். 15 பெட்ரூம் இருக்கு லைனா, 15 பெட்ரூமுக்கு சின்ன சின்ன ஓட்டை போடுங்க. ஒரு பக்கம் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், ஒரு பக்கம் ஒரு ஓப்பன் வச்சுடுவாங்க. அத்தனை ரூமுக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த மாதிரி இனிமேல் என்ன பண்ணுங்க, நீங்க இருக்கிற இடத்துல ஏர் சர்க்குலேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதை சரி பண்ணாம எந்த ஆஸ்துமா, வீசிங்கு, சைனஸ், அலர்ஜி பேர் வச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா காத்தை பத்தி கவலைப்படுறதில்ல. இந்த காத்தை மட்டும் சரி பண்ணிட்டா எல்லா நோயும் குணமாயிரும். காத்துல இவ்வளவுதாங்க.